ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த டாடா சியரா வந்து இப்ப நம்ம ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம வாக் அரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம்னா, அந்த நியூ கியா செல்டாஸ பத்தி சொல்லும்போது, அது K2 பிளாட்ஃபார்ம்னு கொஞ்சம் தப்பா சொல்ட்டேன். அது வந்து K3 பிளாட்ஃபார்ம். K2லருந்து K3 பிளாட்ஃபார்மா வந்திருக்குது. ஸோ, அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதுக்கப்புறம் டாடா சியராவோட வாக் அரவுண்ட் அண்ட் நியூ 2026ஓட நியூ டாடா பஞ்சோட வாக் அரவுண்டும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். இதில் ஒரு சுருக்கமாக சில ஹிண்ட்ஸ் கொடுக்கணும்னா, இப்போ டாடா சியராவும் 5 ஸ்டார் சேஃப்டி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பில்ட் குவாலிட்டி வந்து கிராஷ் டெஸ்ட்லாம் ஒரு வீடியோ 2 டாடா சியராவும் ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ண வச்சுருந்தாங்க. பட் அதை கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் க்ரில்லை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணோம்னா லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக ஆகுது. பட் ஆனால் இப்போ நியூ டாடா பஞ்சை வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்த்தேன். செம்ம பில்டு குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் கூட அது பெண்டே ஆகலை. பட்டு சியரா வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட்டு எனிவே உள்ள வந்து மற்ற விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ, ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வேறு இடத்துல உள்ள ஃபிட் பண்ணியிருப்பாங்களோ என்னன்னு தெரியல. இது நான் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணது. அந்த வீடியோவை நீங்கள் அந்த வாக் அரவுண்ட் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஹைப்பரியான் இன்ஜினு சியரா உடையது. இன்ஜினியரிங்லாம் பண்ணி ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதில் ஜாப்பனீஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க இந்த இன்ஜினியரிங் ஒர்க்கில். சூப்பராக இருக்குது. சவுண்டு ரொம்ப மைல்டான சவுண்டாக இருக்குது. வைப்ரேஷன் பெருசாக இல்லை. போட்டுருங்களேன் உள்ளுக்கு எவ்வளோ நைஸ் கொடுத்துருப்பாங்க. டாடா சியராவில் உள்ளே உட்காந்துருக்கோம் நம்ம. இது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸு சுத்தமாகவே கேட்கலன்னு சொல்லலாம். லைட்டாக ஏசியோட நாங்கள் ஒரு 1 ஸ்பீடில் தான் வச்சுருக்கோம். அதனுடைய சவுண்டு தான் லைட்டாக கேட்குது. ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நல்லா அந்த ஹைப்பரியான் இன்ஜின் நல்லா மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ் ஆளுகள்லாம் வச்சு அந்த இன்ஜினை ரொம்ப மெனக்கெட்டு ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சட்டிலாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே சுத்தமாக நாய்ஸே கேட்கல. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கூடிய விரைவில் நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம், அப்போ பார்க்கலாம். கேபின் ஸ்பேஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு லார்ஜ் டிஸ்பிளேவும் வந்துடுது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் நல்லா எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்துடுது. நம்ம நல்லா காம்பேக்டாக உட்கார முடியுது. நான் வந்து 6 ஃபீட் இருக்கேன். எனக்கு தலைக்கு மேலே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நான் நிறைய வெஹிக்கிளில் உட்காந்துருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இது வந்து பேனாரோமிக் சன்ரூஃப்லாம் இருக்குது. அது இல்லைன்னா அது வந்து பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடலில் இருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த சன்ரூஃப் இல்லாமல் வரும். அதில் போனோம்னா இன்னமும் எனக்கு ஹெட்ரூம் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். நல்லா காம்பேக்டாக 1 டச்சில் உங்களுக்கு சைடு மிரர் இது ஓப்பன் பண்ணுறது ஆப்ஷன்லாம் வருது. டில்ட்டு டெலஸ்கோப்லாம் இருக்குது உங்களுக்கு. இது டில்ட்டு ஆல்ரெடி டெலஸ்கோப்பிக்கில் தான் வச்சுருக்கேன் நான். நீங்கள் டவுன் பண்ணணுமா டவுன் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அவ்வளோதான் டெலஸ்கோப்பிக். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நல்லா ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்க, தை சப்போர்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டில்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப ஒரு வெல்கமான விஷயம். வென்டிலேட்டர் சீட் பட்டன் உங்களுக்கு இங்கே வந்துடுது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் போகிறது, பேக்கில் போகிறதுக்கு எல்லாமே 1 டச்சில் வருது. இதெல்லாம் வந்து டாப் அண்ட் மாடலில் தான் உங்களுக்கு இதெல்லாம் வருது. சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டொமக் ஹைட்டு வருது. நானே ஆல்ரெடி 6 ஃபீட்டு. பானட் ஹைட்டு இவ்வளோ தூரம் வருது. ஸோ ஏதோ யாருக்கும் நடக்கக்கூடாது. பட் ஏதோ ஒரு வண்டியிலே இது பண்ணிங்கன்னா வண்டி அந்த லாரிக்கு அடியில் வண்டி போயிடாது. கண்டிப்பாக நல்லா அடித்தா கொஞ்சம் வண்டி நிற்கும் தான் தோணுது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு லைட்டாக தான் இருக்கும். பட்டு உள்ளே இருக்கிற இன்ஜின் அதை சுற்றி வர்ற ஸ்டீல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி இருக்கும்னு நம்ம நம்பலாம். கண்டிப்பாக அது 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறேன்.
3 பேர் உட்காந்துருக்கோம். இப்போ ஓரளவு ஸ்பேஸ் நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது டோரை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ டோரையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 பேர் வெல் பில்டு, இன்னொருத்தர் ஓரளவுக்கு ஸ்லிம்மானவர், ஓரளவு காம்பேக்டாகவே உட்கார முடியுது. சன்ரூஃப் இல்லைன்னா இன்னும் நல்லாவே நிறையாவே இருக்கும். இது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது, தலையில் டச் ஆகாமல் இருக்குது. குட். ரியர் ஏசியும் உங்களுக்கு எல்லா இதுலேயும் இந்த நீக்கு கீழே தான் வரும். இது கொஞ்சம் நல்லா டாப்பில் வச்சுருக்காங்க. இப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃபேஸில் நல்லா உங்களுக்கு ஏசி த்ரோ நல்லா வரும். இது மற்ற வெஹிக்கிள் எல்லாம் ரொம்ப டவுனில் இருக்கும். அது வந்து முழங்கால் கீழே அந்த ரியர் ஏசி வர்றது அது ரொம்ப நேரம் கழித்து தான் நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். பட் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உடனே நம்ம ஃபேஸுக்கு வரும். அது வந்து ஒரு வெல்கமான விஷயம். இந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க ரியர் ஏசியை. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. இது கொஞ்சம் நல்லா லெதர் ரைட்டாக இருக்குது. இது டாப் அண்ட்டு. பட் ஆனால் பேசிக் மாடல்லேருந்தே உங்களுக்கு இது இந்த சன் சைடு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு எல்இடி லைட் வந்துடுது டாப் அண்டில். ஃப்ரீ ஸ்பேஸும் உங்களுக்கு நல்லா கிடைக்குது. 19 இன்ச் அலாய் வீல் உங்களுக்கு வந்துடுது. இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கு பியானோ பிளாக் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இதுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதனால் பள்ளம் மேடில் மேலே ஏறினாலும் நல்லா உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சியரா பேட்ச் இங்கே வந்துடுது. பார்க்க நல்லா இருக்குது. இங்கேயும் ஒரு பெரிய பியானோ பிளாக் உங்களுக்கு எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு வருது. அதேமாரி ஃபிட்னஸ் ஃபீல்ஸும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 100% இல்லாட்டாலும் ஒரு 98% ஓரளவு நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது பேசிக் மாடல்லையும் இந்த ஃப்ளஷ் ஹேண்டில் வருது. பட் இந்த ஃப்ளஷ் ஹேண்டில் ஃபஸ்ட்டுலாம் எனக்கு கொஞ்சம் பழகாமல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. மற்றபடி உங்களுக்கு இந்த தீம் பழைய டாடா சியராவில் உள்ள தீம் அந்த கிளாஸ் லுக்கு வந்து அதை அப்படியே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் உங்களுக்கு ஷார்ட் ஸ்க்ரீன் ஆண்டனா இருந்தது, பேனாரோமிக் சன்ரூஃப் வந்துருது உங்களுக்கு. இப்போ நம்ம பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ பொதுவாக நம்ம பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு சேஃப்டிக்காண்டி உங்களுக்கு இங்கே டெயில் லேம்ப் வருது, இண்டிகேட்டர் வருதுங்க. அது உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பின்னாடி எந்த வெஹிக்கிள் வந்தாலும் சரி இங்கே ஒரு வண்டி நிற்கிதுன்னு அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே உங்களுக்கு நல்லா இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறலாம். இது போக உங்களுக்கு 622 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. இது வந்து மோர் தென் கிரெட்டா, மோர் தென் விக்டோரியஸ், மோர் தென் இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா வெஹிக்கிளை விட இது வந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டு பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஈவன் டஸ்டர் வெஹிக்கிள் வந்து இன்னும் லான்ச் ஆகலை, அதில் கூட இந்த பூட் ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்காது. 622 லிட்டரு உங்களுக்கு கிடைக்குது. இதில் உங்களுக்கு 60/40 ஸ்ப்ளிட் அப் சீட்டும் இருக்குது. இதை உங்களுக்கு ஃபோல்டு பண்ணிட்டா இன்னும் நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லை 3 சீட்டையும் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஐ திங்க் 900 லிட்டரு உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு பேக்கப் வீல் வந்து அடியில் தான் உங்களுக்கு வரும். அது மட்டும்தான் அடியில் வச்சுருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான நல்ல பூட் ஸ்பேஸ் உள்ள, நல்ல வித்து உள்ள, நல்ல ஒரு லென்த் உள்ள, நல்ல ஒரு வீல் பேஸ் உள்ள ஒரு கார். ஏற்கனவே நான் டைமென்ஷன்ஸ் பற்றி நிறைய நம்ம யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெரிய கார் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கும். பார்க்க போகிறது நியூ பஞ்சு ஃபேஸ் லிஃப்ட் ஆகி 13th ஜனவரி லான்ச் ஆகிருக்கிற நியூ பஞ்சு பியூர் வேரியண்ட்டு. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அந்த கேரக்டர் கொஞ்சம் மாறி இருக்குது. உண்மையிலே அந்த ட்ரக்கில் அடித்தது உண்மையிலே ஒருத்தாக தான் தோணுது. எதுவுமே இதாக இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண முடியுது. இந்த இதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்படியே ஒரு ஸ்டோன் மாதிரியே இருக்குது.
அதே மாதிரி இங்கே ஒரு லைட்டாக ஒரு டிசைன் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிசைன் மாறி இருக்குது. 15 இன்ச்சு உங்களுக்கு ட்ரம் வீல் தான் வருது. பரவாயில்ல, ஆனால் 15 இன்ச்சே கொடுக்குறது உங்களுக்கு பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடலில் பியூர் வேரியண்ட்டில் உங்களுக்கு 15 இன்ச்சே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 189 mm தான் இருந்தது, இப்போ வந்து 193 mm இருக்குது. இது மோர் தென் கிரிட்டா கிரவுண்ட் கிளியரன்ஸ். அது வந்து 190 mm தான். உங்களுக்கு ஒரு ஸ்மால் வெஹிக்கிளில் இவ்வளோ தூரம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது ஒரு வெல்கமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ரியர் சீட்டுக்கு டோர் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே இது பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா உங்களுக்கு 90 டிகிரி ஓப்பன் ஆகும். ஈஸியாக நீங்கள் உள்ளே போகலாம். ஓரளவுக்கு ஹெட்ரூமும் நல்லா இருக்குது. நீ சப்போர்ட்டும் ஆடிக்குவேட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லை. அதே மாதிரி சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு தோணுது. ரியர் ஏசியும் உங்களுக்கு பியூர் வேரியண்ட்டில் வந்துடுது. உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து 366 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. பட் அதே மாதிரி உங்களுக்கு பேசிக் அடுத்த மாடல் பியூர் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் மட்டும் வராது. பட் நல்லா உங்களுக்கு பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. 366 லிட்ரு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸான்லேயே 380 லிட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு நெக்ஸானில் கொடுக்குற பூட் ஸ்பேஸு உங்களுக்கு நல்லா கிடைக்குது. நல்ல ஸ்பேஸ் தான் உங்களுக்கு டாடா பஞ்சில் வருது. 366 லிட்ரு வந்து நல்ல ஒரு ஃபேமிலிக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ். பழைய பஞ்சோட ஃப்ரண்ட் வியூவு இது. நியூ டாடா பஞ்சோட ஃபேஸ் லிஃப்ட் ஃப்ரண்ட் வியூவு. இதனுடைய பானட் சைஸும் கிட்டத்தட்ட இந்த சியரா ரேஞ்சு கிட்ட என்னுடைய இடுப்புக்கு மேலே இருக்குது. நான் 6 ஃபீட்டாக இருக்கேன். நல்ல ஒரு பானட் ஹைட்டு. ஃப்ரண்ட் வியூவும் நல்லா இருக்குது உங்களுக்கு. அது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஓல்டு பஞ்ச் ஃப்ரண்ட் வியூவும் பார்த்துருப்பீங்க. இது நியூ பஞ்சோட ஃப்ரண்ட் வியூ நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு லைட்டாக தான் இருக்கிற மாதிரி இல்லை ஃபீலு. ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது. பானட்டோட வெயிட்டும் சரி, உங்களுக்கு அந்த பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இது பஞ்சோட நியூ கலர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூர்க்கு க்ளவுடுன்றாங்க. இதை ஒரு மாதிரி சில்வர் கலர் மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி இந்த நியூ டாடா பஞ்சில் வந்துட்டு சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக் வந்து வேறு எந்த பிராண்டுமே கொடுக்கவே இல்லை. இது என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த விஷயத்தை நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைடாக சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு லீடிங் இந்த மாதிரி கார் இன்ஃபர்மேஷன் போடுறவங்க யாரும் இதை சொல்கிறதில்ல. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலு டாடா பஞ்ச், அதில் வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் யாருமே கொடுக்குறதே இல்லை. அது சிஎன்ஜியில் நான் சொல்கிறது, நாட்டை பெட்ரோல் டீசல் அந்த இதெல்லாம் நான் சொல்லலை. ஒரு சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக் வந்து எந்த பிராண்டுமே கொடுக்குறதில்ல. இது வந்து அதர் பிராண்ட்ஸும் கொஞ்சம் இதை பற்றி திங்க் பண்ணலாம். அது ஆனால் இவங்க யாருமே யோசிக்காததை யோசிச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து டாடா சியராக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய புக்கிங்ஸ்லாம் வந்திருக்குது. இப்போ வந்து நான் மதுரை சீமா கப்பலூரில் உள்ள சீமா டாடா ஷோரூமில் செக் பண்ணோம்னா நிறைய புக்கிங்ஸ் வந்துருக்குது. இன்னும் அவங்க டெலிவரியே ஸ்டார்ட் பண்ணலை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் அவங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் இன்னும் வந்து அலாட் ஆகலை. இன்னும் அவங்களால டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு புக் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதனால் இன்னும் சில பேருக்கு ஒரு ஃபிக்கிள் மைண்டாக இருக்காங்க, பெட்ரோல் போகிறதா டீசல் போகிறதான்னு. பெட்ரோல்லே 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஹைப்பரியான் வந்து ஒரு நியூ ஜாப்பனீஸ் இன்ஜின், ஜாப்பனீஸ் ஆள்களை வச்சு அதை ரீடிஃபைன் பண்ணி ரொம்ப அதை மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்குன்றாங்க எல்லாருமே. அதேமாதிரி ரிவர்ட்ரான் இன்ஜின்லேயும் ஒரு இன்ஜினியரிங் நடந்திருக்குது. அது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இருக்கிற பஞ்சு டாடா நெக்ஸான்லாம் 3 சிலிண்டர் ரிவர்ட்ரான் இன்ஜின் பெட்ரோல், ஒரு இதில் டர்போ வரும், பஞ்சில் ப்ளைனாக வரும். ஸோ இப்போ அதை அவங்க டர்போவாக பஞ்சிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஜினில் சம் ஃப்ளாஸ் இருக்குதுன்னு தான் எல்லாருமே ஃபீட்பேக் வருது. நான் எப்போயுமே நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் பண்ணுறது, டாட்டா வாங்கினா டீசல் போகிறது ஓரளவு ஒரு குட் டிசிஷன் நான் சொல்லுவேன் நான்.
அது மாதிரி இப்போ வந்து இன்னும் ரிவர்ட்ரானில் அந்த 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து இன்னும் வரவே இல்லை. அதுவும் வந்து ஓட்டி பார்த்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அதை இம்ப்ரெசிவாக கூட இருக்கலாம். அது நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுலேயுமே நிறைய இன்ஜினியரிங் நடந்தது. ரிவர்ட்ரானில் ஃபஸ்ட் டைமு டாட்டா சைடு ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் வரவே இல்லை சவுத் சைடெலாம். அதையும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன்.